அமெரிக்கா ஈரான் இந்த போர் வந்து கண்டினியூஸாக ஒரு 11 நாட்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போருக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்கா, இல்லை வெற்றி தோல்வி இவங்க தான் வெற்றி பெறுவாங்க, இந்த போர் வந்து இப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குதா சார்? ரொம்ப பிரச்சனையில் போயின்னு இருக்குது, ரொம்ப குழப்பத்தில் இருக்குது. மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். மெயினாக இந்த சண்டை நிற்கலைன்னா இன்னும் பிரச்சனையாகும். இந்த 16ஆம் தேதிக்குள்ளே நிற்கணும். அப்படி நிற்கலைன்னா பெரிய குழப்பத்தை. ஏற்கனவே சண்டை முடிஞ்ச மாதிரி இருந்தது, திரும்பியும் இப்போ ஒரு 11 நாள் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சண்டையை. இந்த சண்டை ரொம்ப ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. அது இல்லாமல் இப்போ வர வழியில், ஜலசந்தியோட வர வழியில் இன்னொரு வழியும் அடைச்சிட போகிறாங்க. இன்னொரு வழியும் அடைச்சிட்டாங்கன்னா பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும். இதனால் யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக பிரச்சனையாகும். இந்த யூரோப் கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய மின்சாரம், அவங்களுக்கு போகக்கூடிய இந்த என்ன சொல்லுவாங்கன்னா செல், இன்டர்நெட், அதோட வழிகள் இதெல்லாம் துண்டிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது பண்ணிட்டாங்கன்னா பெரிய குழப்பம் ஏற்படும். அது மூலிமா அங்கே சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மூலிமா அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ யூரோப் கண்ட்ரியில் சாதாரணப்பட்ட மக்கள், நடுத்தரப்பட்ட மக்கள், அவங்களுக்கு வருமானங்கள் இல்லாமல் அவங்க வந்து நிறைய இந்த அத்தியாவசிய பொருட்கள் ஏறுறதும், இல்லை கரண்ட்டே கிடைக்காமல் இருக்கிறதோ, ஒரு 2-3 நாள் மின் வெட்டுகள் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறதோ, இல்லை ஜெர்மனோ, இட்டாலியோ, இல்லைன்னா போலண்டோ, அந்த மாதிரி கண்ட்ரியில் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மூலிமா இன்னும் சண்டைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 16ஆம் தேதிக்குள்ளே இது முடிவு வரலைன்னா உலக நாடுகள், நடுத்தர மக்கள், பாமர மக்கள், வாழ்வாதாரற்ற மக்கள், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும். விலைவாசிகள் ஏறிடும். இது பிரச்சனை பெருசாக்குறாங்க. இந்த பிரச்சனையை குறைக்கிறது தான் நல்லது. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது தான் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் அந்த நாடு அமைதியானாலும் அமெரிக்கா சில விஷயங்களை குறைச்சி தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறார். ஸோ வேறு வழி கிடையாது. இந்த சண்டை இந்த 16ஆம் தேதிக்குள் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணுன்றதை நம்ம செய்யணும்.